அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஸ்விரிது அரசியல் வேட்டை. அதாவதுங்க, நம்ம பிள்ளைங்க எப்படியாவது ஒரு டிகிரி வாங்கிடாதா, எப்படியாவது ஒரு பட்டம் வாங்கிடாதா அப்படின்னு அந்த கனவோட நாம கடனை உடனே வாங்கி ஃபீஸை கட்டி அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒரு டிகிரி அந்த பிள்ளைங்க வாங்குறதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கு தெரியுங்களா? சொல்லி மாளாதுங்க. நீங்க முதல்வர் சொல்றாங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, உங்க கனவு என்ன சொல்லுங்க, நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கனவு என்ன தெரியுங்களா? நாங்க பிள்ளைய டிகிரி படிக்க வச்சுட்டோம், எப்படியாவது ஒரு அரசு வேலை எங்க பிள்ளைக்கு கிடைக்கணும், அதுதான் எங்களுடைய கனவு. எங்க பிள்ளைங்களோட கனவும் அதுதான். காலனா துட்டுனா கூட அது கவர்மெண்ட் துட்டா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அப்படி இந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டு டிகிரி முடிச்சு அரசு வேலைக்காக மறுபடியும் 4-5 வருடங்கள் அந்த கோச்சிங் எல்லாம் எடுத்து டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய குரூப் 2 தேர்வு எழுத வந்தா ஹால் டிக்கெட்டுல பிரச்சனை ஆயிட்டுங்க. சென்டர் மாத்தி காமிக்குதுங்க, டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய கனவை குழி தோண்டி புதைத்த பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் சேரும். ஏற்கனவே மாணவர் கையில இருக்கக்கூடிய லேப்டாப்பை பிடிங்கிட்டு சைக்கிளை பிடிங்கிட்டு கள்ளச்சாராயத்தையும் மதுவையும் கொடுத்தீங்க, கஞ்சாவை கொடுத்தீங்க. இப்ப அந்த பிள்ளைங்களுடைய கனவை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைக்கிற மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சிஇஓ சண்முக சுந்தரம் பேட்டி கொடுக்குறாருங்க, கூலா கொடுக்குறாரு. அதாவதுங்க, சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரூப் 2 தேர்வு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. பிப்ரவரி 8ஆம் தேதி, இன்னைக்குதான் சண்டே. பல மாவட்டங்கள்ல இந்த தேர்வு நடக்குதுங்க. அதுல குரூப் 2 9,000 பேர் எழுதுறாங்க, குரூப் 2A 9,000 பேர் எழுதுறாங்க. காலை மாலை 2 ஷிப்ட் அது நடந்துட்டு இருக்குது. பல மாவட்டங்கள்ல நடக்குது. சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 6-7 சென்டர்கள் ஒதுக்கி இருந்தாங்க. அதுல இந்த 3 சென்டர்ல தான் பிரச்சனை அன்னைக்கு. ஹால் டிக்கெட் இஷ்யூ. ஹால் டிக்கெட்ல 2 சென்டரா கொடுத்திருக்கிறாங்க. நீங்க நந்தனம் கலைக்கல்லூரியில நீங்க எழுதலாம், வைஷ்ணவ காலேஜில் எழுதலான்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நந்தனம் கலைக்கல்லூரிக்கு போனவங்க அவங்கள வைஷ்ணவ காலேஜுக்கு போங்க, இங்க உங்களுக்கு சென்டர் கிடையாதுன்னு இருக்காங்க. இங்க வந்தவங்க அங்க போங்கன்றாங்க. 8:50க்கு இந்த தகவலை அவங்க சொல்றாங்க. டெக்னிக்கல் இஷ்யூ. 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க, 3 மணி நேரம் எக்ஸாம். இந்த பிள்ளைங்க எப்படி போக முடியும்? இந்த டெக்னிக்கல் இஷ்யூனா அங்க இருக்கக்கூடியவங்க தலைவர், செயலாளர் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டிஎன்பிஎஸ்சியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவ்வளவு கூலா பதில் சொல்றாங்க. அவங்க டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிட்டு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்றாரு அவரு. சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்வு மட்டும் ரத்தாகுங்க, மத்த மாவட்டங்கள் நடக்கிறதெல்லாம் செல்லுபடி ஆகுன்றாரு. பாதி பேர் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டாங்க. ஹால் டிக்கெட் கரெக்டா இருக்கு, சென்டர் கரெக்டா இருக்கிறவங்க உள்ள எழுதிட்டு இருக்கிறாங்க, மீதி பேர் வெளியில இருக்கிறாங்க. அப்ப வெளியில இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அவன் ஒட்டுமொத்தமா கேன்சல் பண்ணு, இந்த சூரி சொல்ற மாதிரி கோட்டெல்லாம் அழிங்க, முதல்ல இருந்து கோட்டை போடுங்கன்ற மாதிரி முதல்ல இருந்து அப்ப நாங்க தேர்வு எழுதுறோம் அப்படின்னு இவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நடக்க இருந்த அந்த குரூப் 2A தேர்வு ரத்து அப்படின்றத சொல்லிட்டாங்க ஈஸியா. ஒரே ஒரு வார்த்தை, டெக்னிக்கல் இஷ்யூ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இளைஞர்களுடைய கனவு இத்தனை நாள் கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் குழி தோண்டி புதைச்சாச்சு. மறுபடியும் அவங்க உட்கார்ந்து படிக்கணும். இவங்க மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் போக டிஎம்கே 2021 காலகட்டத்துல தேர்தல் பிரச்சாரத்துல என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுங்களா? இப்ப 3 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக இருக்குது. அந்த பணியிடங்களை நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஃபில் பண்ணி கொடுத்துடுறோம், அவங்களுக்கு வேலை போட்டு நாங்க கொடுத்துறோம். அதுவும் போக 2 லட்சம் அரசு பணியிடங்களை காலியாக்கி அதுவும் நாங்க இளைஞர்களுக்கு கொடுக்கிறோம்னு அவங்க சொன்னாங்க. அப்ப கூட்டினீங்க அப்படின்னா 5.5 லட்சம் வந்துருச்சு. அது போக அரசு ஊழியர் அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 வருட காலத்துல, அதாவது டிஎம்கே ஆட்சி அமைந்த பிறகு எக்ஸ்ட்ரா 3 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக இருக்குது, அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கோட்டி கழிச்சு பாருங்க, 8.5 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாகவே இருக்குது. இவங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 வருட காலத்துல வெறும் 34,000 பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? 5.5 லட்சம் பேர் சொன்னாங்க. வருஷத்துல வெறும் 10,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறாங்க. நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். அதுவும் போக எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செய்யாமலையும் 1.5 கோடி பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறான். இதுல வர டிஎம்கே சொல்றாங்க சமூக நீதியை நாங்க தான் தூக்கி நிறுத்துறோம்னு சொல்றாங்க. 69 விழுக்காடு நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இடஒதுக்கீடு. ஆனா பாத்தீங்கன்னா இங்க பெரும்பாலும் எல்லா துறைகள்லயுமே நேரடியாக அரசு பணியில யாரையுமே பணி அமர்த்துறது கிடையாது.
எல்லாமே கான்ட்ராக்டுங்க, எல்லாமே ஒப்பந்தம் தான். தூய்மை பணியாளர்கள் எதுக்காக போராட்டம் பண்ணாங்க? பகுதி ஆசிரியர்கள் எதற்காக போராட்டம் பண்ணாங்க? செவிலியர்கள் எதற்காக போராட்டம் பண்ணாங்க? இங்க வீதியில இறங்கி போராட்டம் பண்ணக்கூடிய அத்தனை துறையிலும் இருக்கக்கூடிய பணியாளர்கள் எதற்காக போராட்டம் பண்றாங்க? இவங்கெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்றவங்க. அதனாலதான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னீங்க தானே, நாங்க வந்தா உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுவோம் நீங்க சொன்னீங்கல்ல, அதை கேட்டுதானங்க வீதியில இன்னைக்கு இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப முளையில கிள்ளி எறிகிற மாதிரி இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்ற ஒரு வார்த்தையில அவங்களுடைய கனவை, எதிர்காலத்தை குழி தோண்டி புதைத்து இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி, கஞ்சா மாடல் ஆட்சி. அப்படிதான் நாம சொல்லணும். அதே மாதிரி அந்த கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் இடஒதுக்கீடு கிடையாதுங்க. டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துல மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல அதை பேசி போட்டிருக்கேன். அதுவும் போகுங்க, இந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்குது இல்ல, டிஎன்பிஎஸ்சி, அதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு டிகிரி எல்லாம் முடிச்சு அதற்கு பிறகு 3-4 வருடங்கள் கோச்சிங் எல்லாம் எடுத்து மறுபடியும் போய் 6வதுல இருந்து 10வது வரைக்கும் உள்ள புத்தகங்கள்லாம் படிச்சு, +2 புத்தகங்கள்லாம் படிச்சு இந்த எக்ஸாம் நம்ம எழுத வந்தோம்னா இவங்க டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. அப்படியே எழுதி இன்டர்வியூ மூலமாக நமக்கு அரசு வேலை கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போஸ்டிங் வாங்குறதுக்கு நாம லஞ்சம் கொடுத்தாதான் வாங்க முடியுங்க. நான் ஓப்பனா சொல்றேன். அங்க 5 பேர் கொண்ட குழுக்கள் இருக்குது. இவங்களை செலக்ட் பண்றாங்கல்ல வேலைக்காக, அந்த குழுவுல இடம் பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்தாதான் அதுல வந்து ஒருத்தரா நீங்க போக முடியும். அப்ப அந்த பணத்தை அவங்க யார்கிட்ட வாங்குவாங்க? இப்படி எக்ஸாம் எழுதி வர்றவங்க தானே அவங்க வாங்க முடியும். டிஎம்கே ஆட்சியை பிடித்து இந்த 4-5 வருட காலத்துல பாத்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய சாதனை. டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து பண்ணதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை. உலகத்தையே முழுக்கிய ஒரு கிட்னி திருட்டு. கூலி தொழிலாளி கிட்ட கிட்னியை போய் திருடி அதை பல கோடிகளுக்கு வித்து அதன் மூலமாக சொகுசு கார் வாங்கி பங்களா வாங்கி டிஎம்கே எம்எல்ஏ எம்பிக்கள் இன்னைக்கு வந்துட்டு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா துறைகளிலும் இன்னைக்கு ஊழல் கொடிகட்டி பறந்துட்டு இருக்குதுங்க. டாஸ்மாக்ல மட்டுமே 1000 கோடி ரூபாய் ஊழல். நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஊழல் நடந்துட்டு இருக்குது. இளைஞர்களுக்கு இழைத்த மிகப்பெரிய ஒரு அநீதி இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்தானது. ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கனவை, எதிர்காலத்தை குழி தோண்டி புதைச்சிருக்கிறாங்க. இது இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களாங்க, வெறும் 9000 பேர் தாங்க எக்ஸாம் எழுதுறாங்க. மெயின் எக்ஸாம் இது, இதான் ஃபைனல். அடுத்து இன்டர்வியூ, அதுக்கு அடுத்து வந்து அரசு வேலை. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நிலையா தாண்டி வந்திருக்கிறாங்க. வெறும் 9000 பேர் எழுதக்கூடிய இந்த எக்ஸாம்க்கு சரியான ஒரு சென்டரை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியல இந்த திராவிட மாடல் அரசால. டெக்னிக்கல் இஷ்யூ இல்லைங்க, இது ஒட்டுமொத்தமாக ஆட்சி இஷ்யூ தான். நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி சிஸ்டமே சரியில்லை. ஒரு ஹால் டிக்கெட் வந்து ஒழுங்கா கொடுக்க துப்பு இல்லை உங்களுக்கு. நீங்க சூப்பர் ஸ்டார் மாநிலமா தமிழ்நாடு நான் மாத்திட்டேன்னு வேற பெருமையா பேசுறீங்க. எப்படி வாய்ப்பூசம் அதெல்லாம் பேசுறீங்கன்னு நமக்கு தெரியல. இப்படிதான் வந்து நீட் தேர்வு ரத்துன்னு சொல்லி பல மாணவிகளை வந்து தற்கொலைக்கு தள்ளினாங்க டிஎம்கே அரசாங்கம். அதே மாதிரி இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக கிட்டத்தட்ட 8 லட்சம் பேருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. வேலை கொடுத்தது 34,000 பேருக்கு. அந்த 34,000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கே 5 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்ப இந்த 8 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும்னா நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 550 தேர்தல் அறிக்கைகள் ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்ப பாருங்க, மறுபடியும் தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனசாட்சி இல்ல உங்களுக்கு எல்லாம்? அதான் நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்களே, மறுபடியும் வந்து புதுசா நீங்க என்ன கொடுக்க போறீங்க? 550 திருட்டு மாடலை வச்சு, அதற்கு திராவிட மாடல் பெயர் வச்சு இந்த 5 வருடங்களாக மக்களை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சுட்டு இருந்தாங்க இந்த டிஎம்கே அரசாங்கம். ஏற்கனவே கொடுத்த 550 தேர்தல் அறிக்கைகளையும் இங்க நிறைவேற்ற துப்பு இல்ல. அதுலயும் ஏகப்பட்ட பித்தலாட்டம். நான் சொன்ன மாதிரி மக்களுடைய ஆசையை தூண்டி ஆட்சியை பிடிச்சு இன்னைக்கு ஒரு கண் துடைப்பு மாதிரி இந்த எக்ஸாமை வச்சு கடைசி நேரத்தில் அதை ரத்து பண்ணி, அது எப்படிங்க ரத்தாகும்? அது எப்படி நீங்க ரத்து பண்ணுவீங்க? அது எப்படி டெக்னிக்கல் இஷ்யூ ஆகும்? அது எப்படிங்க சென்டர் மாறும்? அது எப்படிங்க ஹால் டிக்கெட்ல பிரச்சனை வரும்? திங்க் பண்ணி பாருங்க. 9000 பேருக்கு உங்களால வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியாதா? அப்ப டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? மக்கள் வரி பணத்துல உங்களுக்கு எதுக்கு இங்க சம்பளம்? அந்த வேலையை நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க. இதுல வேற இன்னொரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு வேற முதலமைச்சர் கேட்கிறாரு, கூச்சமே இல்லாம, இந்த சாதனையை முறியடிக்கிறதுக்காக. அப்புறம் அடுத்த தேர்தல் அறிக்கையில என்ன வரும்? 10 லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுத்துருவோம், அரசு வேலையை கொடுத்துருவோம், பணி நிரந்தரம் பண்ணிடுவோம், நாங்க எல்லாம் வந்துட்டோம்னா எல்லா ஆணையும் புடுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது டிஎம்கே ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முதல் குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா? இந்த 5 வருட காலகட்டத்துல வந்த ஒரே ஒரு வருடத்துல, பதவிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே 30,000 கோடி ரூபாய் ஊழல் மகனும் மருமகனும் சேர்ந்து அடிச்சதாக டிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர் அவருடைய ஆடியோ ரிலீஸ் ஆனது.
அந்த 30,000 கோடி அடிக்கும் போது எந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டுமே இல்லைங்க, எந்த டெக்னிக்கல் இஷ்யூ இல்லாம ப்ராப்பரா அடிச்சாங்க போல தெரியுது. டாஸ்மாக் சரக்கு இருக்குல்ல, அந்த டாஸ்மாக் சரக்கை பதுக்கி வைக்கும் பொழுது எந்த டெக்னிக்கல் இஷ்யூமே இல்ல. அருமையான சென்டர் கிடைச்சது, அருமையான குடோன் கிடைச்சது அவங்களுக்கு, போலீஸ் பாதுகாப்பு. கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு நல்ல சென்டர் இருக்குதுங்க, அதுல எந்த டெக்னிக்கல் இஷ்யூமே இல்ல. கோழிக்கும் முட்டைக்கும் ஃபேமஸான நாமக்கல் மாவட்டத்துல நெசவாளர்களுடைய கிட்னி திருடுனாங்கல்ல, அந்த கிட்னி திருட்டு நடக்கும்போது எந்த டெக்னிக்கல் இஷ்யூமே இல்ல, அதை பதுக்கி வைக்கிறது கூட அருமையான சென்டர் கிடைச்சது அவங்களுக்கு. இது அரசு ஊழியர்களே ரொம்ப ப்ராப்பரா முடிச்சாங்க. அரசு மருத்துவர்களே பாலியல் அரங்கேற்றம் நடக்கிறதுக்கு அரசு கலை கல்லூரி கிடைச்சது நந்தனத்துல, அதுல எந்த டெக்னிக்கல் இஷ்யூமே அவங்களுக்கு இல்ல. கல்குவாரியில கனிம வளங்களை பட்ட பகல்ல டிஎம்கே எம்எல்ஏ கொள்ளடிக்கும் பொழுது எந்த டெக்னிக்கல் இஷ்யூமே வரலங்க, அதை ப்ராப்பரா சூப்பரா பண்ணாங்க. அதற்கு அருமையான ஒரு சென்டர் கிடைச்சது அவங்களுக்கு, அந்த கல்குவாரி அமைப்பதற்கு, அதை பதுக்கி வைக்கிறதுக்கு. டிஎம்கே அமைச்சர் வீட்டுல ரைடு வரும்பொழுது அரசு மருத்துவமனையில மார்ச்சூரியில கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக பணத்தை பதுக்கி வைக்கும் பொழுது எந்த டெக்னிக்கல் இஷ்யூமே வரல, ப்ராப்பரா அதை அவங்க செய்து முடிச்சாங்க. ரயில்வேஸ்ல நடக்கக்கூடிய ஊழல், அதுல எந்த டெக்னிக்கல் இஷ்யூமே இல்ல. கிட்னி திருடும் பொழுது வராத டெக்னிக்கல் இஷ்யூ, மார்ச்சுவரியில பணத்தை பதுக்கும் போது வராத டெக்னிக்கல் இஷ்யூ, கல்குவாரியில கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் போது வராத இஷ்யூ டெக்னிக்கல் இஷ்யூ, டாஸ்மாக்ல சரக்கை பதுக்கி வைக்கும் போது வராத டெக்னிக்கல் இஷ்யூ, கஞ்சா விற்பனையில வராத டெக்னிக்கல் இஷ்யூ, பாலியல் சம்பவத்துல வராத டெக்னிக்கல் இஷ்யூ, பல கொலைகள் நடக்கும் பொழுது வராத டெக்னிக்கல் இஷ்யூ, சாதி கலவரங்கள் நடக்கும்போது வராத டெக்னிக்கல் இஷ்யூ, வன்முறைகள் நடக்கும் பொழுது வராத டெக்னிக்கல் இஷ்யூ, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் விஞ்ஞான ரீதியான ஊழல் பண்ணும் பொழுது வராத டெக்னிக்கல் இஷ்யூ, எங்க மாணவர்கள் தேர்வு எழுதும் போது வந்திருக்குது அப்படின்னா இந்த கொடுமையை போய் நாங்க யார்கிட்ட சொல்றது? அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு தேர்வு இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு, குரூப் 2 தேர்வு, அதுலயே டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னா, அதுலயே சென்டர் இல்லை அப்படின்னா இந்த ஒரு விஷயம் போதாதாங்க டிஎம்கே உடைய நிர்வாக லட்சணம் எப்படி இருக்குன்றது சொல்றதுக்கு. இருண்ட மாடல், ஃபெயிலியர் மாடல், அட்டுவிளாப்பு மாடல், திருட்டு மாடல், பித்தலாட்ட மாடல், மக்களுக்கு ரொம்ப கிளியரா இது புரிய வச்சிருக்கோம். அது சாட்சி இதுதான். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இளைஞர்கள் மாநாடு நடத்திட்டு இருக்கிறாங்க. விடியா திமுக அரசு, இந்த கொடுமையை நாம எங்க போய் சொல்ல? உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.